இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வீடியோ ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். என்னதான் தற்பொழுது இசையமைப்பாளர்கள் நிறைய பாடல்களை போட்டு மார்க்கெட்டை பிடித்து விட்டாலுமே இளையராஜாவின் பாடல்களுக்கு தனி ஒரு ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அவர் சமீபத்தில் தன்னுடைய பாடல்களை என்னுடைய அனுமதியின்றி யாரும் பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதாவது நடிகர் ரஜினிகாந்தின் கூலி பட டைட்டில் டீசரில் தன்னுடைய பாடல் இசையை அனுமதி வாங்க பயன்படுத்தியதாகவும் அவர் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பினார். இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியது. இந்த விவகாரம் திரைத்துறையில் பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ள நிலையில் இது தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். இந்த சமயத்துல தான் இளையராஜா தற்பொழுது தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோல அவர் எல்லாருக்கும் வணக்கம், நான் தினமும் கேள்விப்படுகிறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன என எனக்கு வேண்டியவர்கள் சொல்வார்கள். நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்துவதில்லை. ஏனென்றால் மற்றவர்களை கவனிப்பது என்னுடைய வேலை கிடையாது. என்னுடையதை கவனிப்பதுதான் என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப தெளிவாக சென்று கொண்டிருக்கிறேன் என அவர் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். நான் தினமும் கேள்விப்படுறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துகிட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஃபில்ம் மியூசிக்கு வேறு, பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு, இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்பனி கிடையாது. அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான்